வணக்கம் மக்களே. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இந்த போலி பத்திரப்பதிவு, அதாவது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளில் போலி பத்திரப்பதிவால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, எப்படி போலி பத்திரப்பதிவிலேருந்து ஒரு நிலத்தோடைய உரிமையாளர் தன்னை தற்காத்து கொள்வது, தன்னுடைய சொத்தை எப்படி பாதுகாத்து கொள்வது, அதற்காக சட்ட ரீதியான என்ன மாதிரியான முயற்சிகளை இவர் ஏற்படுத்தலாம், நீண்ட நெடிய ஒரு வழக்கை நடத்துவதற்கு பதிலாக ரிட் பெட்டிஷன் மூலமாக எப்படி அவங்க நிவாரணம் பெறுறது, போலி பத்திரங்களை எப்படி ஒழிக்கிறது, அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, சார் கோர்ட் பதிவு, அதாவது ஒரு வழக்கில், ஒரு நிலம் சம்பந்தமான வழக்கில் நீதிமன்ற உத்தரவை எப்படி நம்முடைய வில்லங்க சான்றிதழ் அதை ஏற்றுறது, ஈஸியில் எப்படி அதை ஏற்றுறது அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமாங்க, நீதிமன்ற பேராணை, அது ரிட் மேண்டமஸாக இருக்கலாம், அல்லது ஒரு கோர்ட்டுடைய உத்தரவாக இருக்கலாம், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய உத்தரவாக இருக்கலாம். அதை நீங்கள் வில்லங்க சான்றிதழில் ஏற்ற முடியும். அதற்கு நீங்கள் சார் பதிவாளர் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நிலத்துக்கு எதிராக நீங்கள் போட்ட வழக்குடைய உத்தரவை நீங்கள் ஈஸியில் ஏற்றலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். போலி பத்திரப்பதிவு ஒரு மிகப்பெரிய ஒரு பூதம். இந்த வார்த்தையை நான் பல தடவை உபயோகிச்சிட்டேன். போலி பத்திரப்பதிவால் மிகப்பெரிய அளவில் மக்கள் நிம்மதி இழந்துக்கிட்டு இருக்காங்க. அது தாத்தா வழி சொத்தாக இருக்கலாம், பாட்டி வழி சொத்தாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வழி வழியாக குடும்ப சொத்தாக இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் இந்த சொத்துக்கள்லாம் போலி பத்திரப்பதிவின் மூலம் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை எதிர்த்தரப்பு பார்ட்டி பண்ணி சப்டிவிஷன் பண்ணி, இல்லை ஃபேக்காக அவங்க இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு 10 கோடி ரூபா சொத்தை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இழுத்தடிச்சிட்டே இருக்கிறது, இடத்த வாங்குறதும் இல்லை, அவனை விற்கவும் விடமாட்டு, இந்த மாதிரியான நிறைய வில்லங்கமான வேலைகளை நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா இயங்குது அப்படிங்கிறத நம்ம பல தடவை நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சமீபத்தில் என்னை தொடர்பு கொண்ட ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டார்னா, சார் என்னுடைய வழக்கில் நான் என் நிலத்தில் ஒரு கேஸ் போட்டேன். ஸோ இந்த கேஸை நான் எப்படி வில்லங்க சான்றிதழில் கொண்டு வருது, எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, இந்த வெற்றியை நான் அந்த நிகழ்வுகளை நீதிமன்ற ஆணையை எப்படி நான் வில்லங்க சான்றிதழில் பதிவு பண்ணுறது, பண்ண முடியுமா சார், அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தார். உண்மையிலேயே நீங்கள் உங்கள் நிலத்துக்காக, உங்கள் நிலத்தை பெறணும், உங்கள் நிலத்தை மீட்டெடுக்கணும், நீங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டிருந்தீங்க, அதுக்கு உங்களுக்கு வெற்றி கிடச்சிருந்தது அப்படின்னா உடனடியாக உங்கள் கோர்ட்டு உங்கள் இதை பத்திரம் தான் உண்மை, இவர் தான் உரிமையாளர், ஏதோ ஒரு உத்தரவு கொடுக்குன்னா அந்த உத்தரவை பெற்ற உடனே அந்த உத்தரவு நகலை எடுத்துட்டு சப்ரிஜிஸ்ட்ராருக்கு போங்க. உங்கள் சொத்து எந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கோ, எல்கைக்குள்ளே இருக்கோ, அந்த சார்பதிவாளர் நேரில் அணுகி இந்த மாதிரி நான் போட்ட வழக்கில் இந்த மாதிரி உத்தரவு வந்திருக்கு, நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு, நீதியரசர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க, ஸோ இந்த உத்தரவை நீங்கள் வில்லங்க சான்றிதழில் ஏற்றணும் அப்படிங்க விஷயத்தை சொன்னீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு அது நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா அவங்க உடனே வாங்க மாட்டாங்க. அதை நீதிமன்றம் மூலமாக தான் அவங்க பெறுவாங்க. கோர்ட் மூலமாகத்தான் அது அங்கே போகணும், அமீனா மூலமாகவோ இல்லை பதிவு தபால் அது அவங்களுக்கு போகணும். அதற்கப்புறம் தான் அவங்க அதை ஏற்றுவாங்க. அவங்க செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதற்கிடையில் அந்த பார்ட்டி அப்பீல் போடுறதுக்கு, உங்களுடைய எதிர்த்தரப்பு பார்ட்டி அப்பீல் போடுறதுக்கு 90 நாள் இருக்குது. பட் அவர் அப்பீல் போனாலும் போகட்டாலும் நீங்கள் இந்த வேலையை செய்யணும். அதாவது இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சரியான வழிமுறை. நீங்கள் உத்தரவு கிடைச்ச உடனே அந்த நகலை நீதிமன்றம் மூலமாக அங்கே அனுப்ப சொல்லி அதை ஏற்றுறோம். எதற்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடிய உத்தரவை நீங்கள் அந்த சார்பதிவாளர் கொடுக்கணும். உங்கள் நிலத்தில் உங்களுக்கு கிடைத்த வச்சு நீங்கள் பதிவு பண்ணணுங்க. ஸோ அப்போ இந்த நிலத்தில் ஒரு வழக்கு நடந்திருக்கு, ஸோ இந்த நிலத்துடைய உரிமையாளர் இவர் எதிர்த்தரப்புக்கு வழக்கு போட்டிருக்காரு, போலியாக வச்சுருக்க வழக்கு போட்டிருக்காரு, ஸோ உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு நாளைக்கு இந்த இடத்த வாங்க போகிறவங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன், இந்த நீதிமன்றத்தில் நடந்த இந்த பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியும். ஸோ அது நீங்கள் நாளைக்கு உங்கள் இடத்த நீங்கள் வெளிப்படையாக இன்னும் வலுவூட்டி நீங்கள் விற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறத விட, பாருங்கள் கோர்ட்டில் போட்டதை நாங்கள் ஈஸியில் ஏற்றிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு லீகலாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐட்டம். நிறைய பேர் இது தெரியாமலே இருக்கிறீங்க. அதாவது ஜெயிச்சுட்டு இன்றைக்கி கூட எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நபர் போயிட்டார், சார் நான் இந்த மாதிரி ஜெயிச்சு வச்சுருக்கேன், 85லேயே 90லேயே அவர் ஜெயிச்சிருக்காரு.
இன்னமும் அந்த இதை வந்து அந்த ஆர்டரை வந்து அவர் ஈஸியில் ஏற்றலை. ஸோ இதெல்லாம் உடனடியாக செய்யணும். இதிலெல்லாம் கால தாமதம் பண்ணாதீங்க. நீதிமன்றத்தில் உத்தரவு நகல் உங்கள் கையில் கிடைச்ச உடனடியாக அதில் போய் நீங்கள் வந்து ஈஸியில் சார் பதிவாளர்கிட்ட போய் ஏற்றிடணும் அந்த ஆர்டர்ஸ் காப்பியை. அதை நீங்கள் செய்யாமல் விடக்கூடாது. ஏன்னா அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் வந்து உங்கள் எதிராளியை வந்து வீக்கெண்ட் செய்யும். நீங்கள் ஒரு பத்திரப்பதிவில் போட்டிங்க அப்படின்னா அவன் பயந்துடும், ஏப்பா இதில் போட்டான்ப்பா, இனிமேல் அதுக்கப்புறம் நம்ம இதை இடத்த ஆட்டையை போடணும்னு நினைக்கணுமா, நம்ம விட்டுருவோமே அப்படின்னு கூட அவனுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் நீங்கள் வந்து உடனடியாக காலம் தாழ்த்தாமல் செய்யணும். நிறைய பேருக்கு இது வந்து போதிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியணும், அவங்களும் இதை எப்படி செய்யணும்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வழக்கு அது இடம் சார்ந்த, நிலம் சார்ந்த, வீடு சார்ந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சுன்னா அந்த உத்தரவை நீங்கள் வில்லங்க சான்றிதழில் பதிவேற்றம் செய்ய முடியும். 100% செய்யலாம். அதற்கு வழி உண்டு. ஸோ இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.